ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கையேந்தி பவன் மிளகாய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல்லு பூண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட வேண்டியதான். ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, எடுத்து வச்ச வரமிளகாயும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் பூண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை பூண்டை நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா பூண்டு சரியாக அரைப்படாமல் அப்படியே மிக்சி ஜார்லேயே நிற்கும். ஸோ அதை நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதை நம்ம தாளித்து விட்டுற வேண்டிதான். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நம்ம இதில் தாளிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த மிளகாய் சட்னியை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே தெரிச்சிடும் மேலெல்லாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டுருங்க, இல்லைன்னா சட்னி எல்லாமே வெளியில் தெரிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.